வருஷ குழந்தை தான். 7 வயசு வரைக்கும் தவழ்ந்து இருந்த இந்த குழந்தை இப்போ எழுந்து நின்று அவசரமா ஒரு குதிரையோட வேகமா ஓடுறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த ஃபெஸ்டிவல் 7 வருஷமா ஐசிஎஃப் பாதுகாத்து கொண்டாடின அந்த ஒரு அற்புதமான விஷயம் ஒரு காரணமா இருந்தாலும், புதுசா வந்த நிறைய பேர் இவங்க அனுபவத்தை பார்த்து இன்னுமே பிரமாதமா பண்ணலாம் அப்படின்னு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட சப்போர்ட் வந்ததுனால வாசுதி சக்கரதாரன் ரொம்ப அழகா சொன்னாங்க. தமிழ் சினிமால தான் கமர்ஷியல் டைரக்டருக்கும் சரி, ஆர்ட் டைரக்டருக்கும் சரி ஒரு வித்தியாசமே கிடையாது. 2 பேருக்குமே ஒரு மரியாதை இருக்கணும். அதே மாதிரி சென்னை திரைப்பட விழா தான் நல்ல படங்களையும் கொண்டாடுவாங்க, என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம்ஸையும் கொண்டாடுவாங்க. இந்த ஆடியன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப பெரிய அளவுல அவங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு. எல்லாருமே இந்த ஃபெஸ்டிவல்ல அவங்களோட ஃபெஸ்டிவலை எடுத்து நடத்துறதுனால இது டெஃபினட்டா நிறைய விஷயங்கள் முன்னேறி ஐ திங்க் கோவா ஃபெஸ்டிவல் அளவுக்கு, மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அளவுக்கு, திருவாண்டம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அளவுக்கு இந்த ஃபெஸ்டிவல் உயரும். அவங்க கிட்ட எல்லாம் இல்லாத ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு படையோ இருக்கு. திரைப்பட துறையில இருக்கிற ஒரு ரொம்ப திறமை சாமிகளோட ஒரு படையோ இங்க இருக்குது. இந்த படை யாரு எங்குமே இல்லை. இந்த படை இருக்கும்போது நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம மற்றவங்களோட போட்டி போட போறது இல்லை. அவங்கள போல ஒரு நல்ல விழாவை, திரைப்பட விழாவை நாங்க கொண்டு வர போறோம் அப்படிங்கிற இதுல எந்த விதமான ஐயப்பாடு கிடையாது. அடுத்த வருஷம் இந்த வருஷத்தோட இன்னுமே பிரமாதமா இருக்கும்.